காவிரி மேலாண்மை ஆணையம் அமைவது தொடர்பான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் நீர்வளத்துறை அமைச்சக அனுமதியை தொடர்ந்து மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தற்பொழுது ஆணையத்தின் தற்காலிக தலைவராக நீர்வளத்துறை செயலாளர் யூபி சிங் செயல்படுவார் என்றும் அறிவிப்பு தற்பொழுது அந்த அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், சொல்லுங்க, தற்பொழுது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பது தொடர்பாக அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க. சரியா 7:15 மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது இந்திய அரசிதழ்ல சரியா 7:15 மணிக்கு இதை வெளியிட்டிருக்காங்க. இதோட ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்திய நீர்வளத்துறை என்ன பண்ணாங்க, மாலை சுமார் ஒரு 5 மணி வாக்குல அவங்க அதாவது கெசட்ல எது வெளியிடணுமோ, எந்த அறிவிப்பு வெளியிடணுமோ அரசிதழ்ல அந்த அறிவிப்பை சம்பந்தப்பட்ட துறை கொடுத்தாங்க. அந்த பிரிண்டிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புற வளர்ச்சி அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. அந்த பிரிண்டிங் டிவிஷன் கொடுத்தாங்க. பிரிண்டிங் டிவிஷனை ஃபுல்லா சரி பார்த்துட்டு 7:15 மணிக்கு இதை கரெக்டா என்ன பண்ணாங்க, இந்திய அரசிதழ்ல இதை வெளியிட்டாங்க. இப்ப அந்த அரசிதழோட பிரத்யேக காப்பி நம்ம கிட்ட இருக்கு. நாம மட்டும் இல்ல, எந்த மூலையில, நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள இன்டர்நெட்ல போய் இன்டர்நெட்ல அவங்கள எடுத்து பாத்துக்கலாம். இந்த கெசட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இ கெசட் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுடைய வெப்சைட்ல இதை போய் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நாம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மத்திய அரசு மிக தெளிவாக, அதாவது அந்த கெசட்ல என்ன பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 14 பக்கம் இருக்கு. முதல் 7 பக்கம் ஹிந்தியில இருக்கு, அதை விட்டுடலாம். அடுத்த 7 பக்கம் ஆங்கிலத்துல இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதற்கு பெயர் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மொத்தம் 10 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 9 பேர் கொண்ட குழு பிளஸ் ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. அந்த 9 பேர் யாரு, சேர்மனை எப்படி நியமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு தான் இந்த அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவரை நியமிப்பது மத்திய அரசுன்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. இவருடைய பதவி காலம் 5 வருஷம், இல்லைன்னா 65 வயசு வரைக்கும் அதை பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது யாரை நியமிக்கலாம்னு கொடுத்திருக்காங்க, ஒரு மூத்த பொறியாளரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாநிலத்திற்கு இடையேயான நதிநீர் பிரச்சனையை தெரிந்து செயல்படக்கூடிய அந்த அனுபவம் மிக்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், அல்லது செக்ரட்டரி ஒரு IAS ஆபீசராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஐதர் இன்ஜினியர் இல்லைன்னா ஆபீசர், இவர் இல்லைன்னா அவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை மத்திய அரசு தான் நியமிப்பாங்க. 2 முழு நேர உறுப்பினர்கள், 2 பார்ட் டைம் உறுப்பினர்கள், மீதமுள்ள 4 பேரை மாநில அரசுகள் தான் நியமிக்கணும். ஒவ்வொரு மாநில அரசும் கேரளா, கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி. இவங்க என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல, இவர் யாராக இருக்கலாம் அப்படின்னா, Administrative Secretary in charge of Water Resource Department of each state government of Kerala, Karnataka, Tamil Nadu and Puducherry, who shall be nominated by the state government and union territory administration respectively அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது மாநில அரசு பண்ணுவாங்க. செக்ரட்டரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இவங்க என்ன சொல்றாங்க, the authority shall have a secretary who shall be an engineer to be appointed by the central government. இவரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு தான் நியமிப்பாங்க. 3 வருடத்திற்கு இவருடைய பணிகாலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆணையம் என்னவெல்லாம் செய்யும், இந்த ஆணையத்துல எத்தனை பேர் வேலை செய்வாங்க, இந்த ஆணையத்திற்குரிய அதிகாரங்கள் என்ன, இந்த ஆணையத்திற்குரிய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 14 பக்கம் மொத்தம். இந்த 14 பக்கத்தையும் இந்திய அரசிதழ்ல வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், தற்பொழுது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு அரசிதழ்ல வெளியிடப்பட்டிருக்கு. இதனால தமிழகத்திற்கு என்ன பயன் கிடைக்கிறது? மிகப்பெரிய பயன். ஏன்னா இது ஒரு படிக்கட்டுன்னு நம்ம சொல்லலாம். எப்படி மேல போய் அடைய நம்ம படிக்கட்டு போவோம், அதாவது ஒவ்வொரு படியா ஏறி போய் நம்மளுடைய இலக்கை அடையிறோமோ, அந்த மாதிரி இதை ஒரு படி அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, வாய் வார்த்தைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம், வாயில் சொல்வதெல்லாம் எடுபடுமா, எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் அல்லவா. ஒரு இந்திய அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருப்பதை எழுத்துப்பூர்வமாக இந்திய அரசாங்கத்தினுடைய அரசு இதழ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சட்ட ஆவணம் என்று கூட சொல்லலாம். நாளைக்கு நம்ம எங்க போனாலும் இந்த பாருங்க, அன்னைக்கே நீங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அரசு இதழ்ல பதிவு செஞ்சிருக்கீங்க, அதன்படி எங்க நடந்தீங்கன்னு சொல்லி நாம யாரையாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நமக்கு உண்டான ஆவணம் எது? இப்போ இந்த ஆவணம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த அரசு இதழ்ல போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ஆவணம். வாய் வார்த்தை வேறு, எழுதப்பட்ட ஆவணம் வேறு. இது எழுதப்பட்ட ஆவணம் அரசு இதழ்ல, மத்திய அரசினுடைய சட்ட ரீதியான ஆவணம் இது. பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டாச்சு. எந்த ஒரு குடிமகனாயினும் இந்த ஆவணத்தை எடுத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இவ்வளவு பவர்னு சொல்லியிருக்கீங்க.
இது இந்த ஆணையம் இதெல்லாம் செய்யன்னு சொல்லியிருக்கீங்க, ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இந்த ஆவணம் நமக்கு தேவை. அதனால தான் அரசு எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும், அரசு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை அரசு இதழில் வெளியிடுவதற்கான காரணம் இதுதான். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சரிவர நடக்கணும் அப்படின்னா இப்ப எடுத்திருக்க முடிவை அரசு இதழில் வெளியிட்டாதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எடுக்க சீராக இருக்கும். அந்த வகையில் இந்த அரசு இதழில் இந்த தகவலை, இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது 100% நமக்கு கை கொடுக்கும். சலீம், தற்பொழுது நீங்க குறிப்பிடும்போது சொல்லிங்க ஆணையத்தின் தலைவராக, தற்காலிக தலைவராக நீர்வளத்துறை செயலாளர் யூபி சிங் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. அது போக இன்னும் 9 பேர், இந்த மொத்தம் இந்த 10 பேர் எப்பொழுது நியமிக்கப்படுவார்கள்? அதுல தமிழக பிரதிநிதிகள் யாராவது இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? இப்ப நானும் அந்த டாக்குமெண்ட்டை இன்டர்நெட்ல தான் பாத்துட்டு இருக்கேன். நம்ம தொலைபேசியில பேசுறதுனால அந்த டாக்குமெண்ட் என்னால சரியா பார்க்க முடியல, முழுதாக டவுன்லோட் ஆகல. அதுல யூபி சிங் அதாவது வந்து தற்காலிக செயலாளராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் படிச்ச வரைக்கும் என்னால பார்க்க முடியல. பட் ஆணையர், அதாவது நிரந்தர ஆணையரை வந்து மத்திய அரசு தான் நியமிக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. அவர் 5 வருடம் இந்த பணியில் இருப்பார். 5 வருடத்திற்கு ஒரு முறைதான் மாற்றப்படுவார். 5 வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு 65 வயசு ஆயிடுச்சுனாலும் அவரை மாத்திடுவாங்க, புதிதாக ஒருவரை நியமிப்பார்கள். இந்த குழுவிற்கு அவர்தான் தலைவராக செயல்படுவார். மற்றபடி இந்த குழுவில் எடுக்கும் முடிவு எப்பொழுது செல்லுபடியாகும்? ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா பெரும்பான்மை எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரி இந்த குழுவில் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்த முடிவை அமல்படுவதற்கு முன்னாடி எத்தனை பேர் சாதகமா இருக்காங்க, இந்த மாதிரியான சட்ட நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இந்த அரசு இதழில் கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. மொத்தத்துல 14 பக்கம் இருக்கிறது. முதல் 7 பக்கம் ஹிந்தி, பிறகு ஆங்கிலத்தில் இருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும், உறுப்பினர்கள் யார் என மிக தெளிவாக கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. திரு யூபி சிங் அவர்களுடைய பெயர் குறித்து இதில் நாம், அதாவது நான் பார்த்த வரைக்கும் இதுல பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுங்க. சலீம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைப்பது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டிருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சக அனுமதியை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. ஆணையத்தின் தற்காலிக தலைவராக நீர்வளத்துறை செயலாளர் யூபி சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சலீம் வழங்கிய தகவலை பார்த்தோம்.